அனைத்தும் கற்பனை கதையே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு இதில் பயன்படுத்தும் பெயர் கதாபாத்திரங்கள் யாரையும் குறிப்பிடுவதல்ல. இமேஜின் பண்ணுங்க, ஒரு பெரிய காடு, அங்க ஒரு ஜயண்ட் ஹனி கோம்ப், அதுல நிறைய ஹனி இருக்கு. ஆனா அந்த ஹனிய பார்த்து ரெண்டு கரடிகளோட வயிறு ரொம்ப லவுடா சவுண்ட் பண்ணுது. ஒரு கரடி பேரு கருப்பன், அவர் ரொம்ப கிளவர், ஹனினா அவனுக்கு லைஃப். இன்னும் ஒரு கரடி மொரட்டு, அவன் ரொம்ப லேசி, ஆனா சாப்பாடுக்கு ஃபர்ஸ்ட். ஒரு நாள் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணாங்க, இந்த பீஸ்க்கு தெரியாம ஹனிய திருடலாமான்னு. கருப்பன் மரத்துல மேல ஏறினா, மொரட்டு கீழே நின்னு சீக்கிரண்டான்னு கத்தினான். பட் நெக்ஸ்ட் செகண்ட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆங்கிரி பீஸ் ன்னு வந்து ரெண்டு கரடியும் சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. கரடிகள் ஓடின, மான் ஓடிச்சு, குரங்கு சிரிச்சு, காடு ஃபுல்லா காமெடியா மாறிடுச்சு. ஆனா இந்த ஹனி திருடின அட்வென்ச்சர் எப்படி முடிஞ்சுச்சு? பீஸும் கரடிகளும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க? அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சூப்பர் ஃபன்னி ஸ்டோரிய ஃபுல்லா பாருங்க. தேனியும் கரடியும். ஒரு பெரிய பசுமையான காட்டில் வெயிலின் வெப்பத்தையும் குளிர்காற்றின் இனிமையையும் ஒன்றாக கலந்த ஒரு அழகான காலம் வந்தது. அந்த காட்டின் நடுப்பகுதியில் ஒரு பழமையான பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தின் மேல் நூற்றுக்கணக்கான தேனீக்கள் கட்டிய பெரிய தேன்கூடு இருந்தது. அது காட்டின் பொக்கிஷம் போல இருந்தது. அந்த காட்டில் ரெண்டு கரடிகள் வாழ்ந்தன. பெரிய கரடி பெயர் கருப்பன், சிறிய கரடி பெயர் மொரட்டு. கருப்பன் மிகவும் சுறுசுறுப்பானவன், அவனுக்கு தேன் என்றால் உயிர். மொரட்டு சற்று மந்தமானவன், அவன் சாப்பிடும்போது கூட சோம்பேறித்தனமாக இருப்பான். ஒரு நாள் காலை கருப்பன் தனது வயிற்றை தடகி, கருப்பே, இன்று நமக்கு தேன் சாப்பிட வேண்டும் என்று கூறினான். மொரட்டு கண்களைத் திறந்து, ஏன், நேற்று சாப்பிட்டதில்லையா என்று சோம்பலாக கேட்டான். நேற்று சாப்பிட்டது நேற்று, இன்று சாப்பிட வேண்டும் இன்று என்று கருப்பன் சிரித்தான். அவர்கள் இருவரும் மெதுவாக தேன்கூடு இருக்கும் மரத்தின் பக்கம் சென்றனர். தேனீக்கள் அப்போது தங்கள் வேலைகளில் மிகவும் பிஸியாக இருந்தன. சில தேனீக்கள் மலர்களிலிருந்து தேனை சேகரித்துக் கொண்டிருந்தன. சில தேனீக்கள் கூட்டுக்குள் வேலை செய்து கொண்டிருந்தன. கருப்பன் மரத்தின் கீழே நின்று, மொரட்டே, நீ கீழே கவனமாக நில், நான் மேலே ஏறி தேன் எடுத்து வருகிறேன் என்றான். மொரட்டை கீழே நின்று, எனக்கு பசிக்குது, சீக்கிரம் வா என்று கத்தினான். கருப்பன் மரத்தில் ஏறத் தொடங்கினான். அவன் ஏறும்போது மரக்கிளைகள் சற்றே அசைந்தன. தேனீக்கள் சந்தேகத்துடன் கீழே பார்த்தன. அடடா, கரடி என்று ஒரு தேனீ கத்தினது. தேனீக்கள் உடனே சத்தமாக பறக்கத் தொடங்கின. கருப்பன் அவசரமாக தேன்கூட்டை கிழித்து ஒரு பெரிய துண்டை எடுத்தான். ஆனால் தேனீக்கள் அவனை சுற்றி வட்டமிட்டன. ஓஹோ, பறக்குது, குத்துது என்று கருப்பன் கத்தினான். கீழே இருந்த மொரட்டு, ஓடுடார் என்று சொன்னான். கருப்பன் கீழே குதித்தான். இருவரும் ஓடினர். தேனீக்கள் அவர்களை தொடர்ந்து வந்தன. அந்த நேரத்தில் அங்கே ஒரு மான் நின்று கொண்டிருந்தது. ஏன் ஓடுகிறீர்கள் என்று மான் கேட்டது. பின்னாடி பாரு என்று கருப்பன் கத்தினான். மான் திரும்பி பார்த்ததும் ஐயோ என்று ஓடத் தொடங்கியது. அங்கே ஒரு குரங்கு மரத்திலிருந்து சிரித்துக் கொண்டிருந்தது. நீங்க தேன் திருட்டா என்று குரங்கு கேலி செய்தது. சிரிக்காதே, உதவி செய் என்று மொரட்டு கத்தினான். குரங்கு உடனே ஒரு பெரிய இலை எடுத்துக்கொண்டு கரடிகளின் மீது வீசியது. தேனீக்கள் சற்று குழப்பமடைந்தன. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கரடிகள் ஓடின. ஒரு குளத்துக்குள் பாய்ந்தனர். தேனீக்கள் குளத்தின் மேல் சுற்றி பறந்தன. கருப்பன் மூச்சு திணறி, மொரட்டை, இந்த தேன் சாப்பிடுறது ரொம்ப கஷ்டண்டா என்று கூறினான். மொரட்டு சிரித்தான். ஆனா சுவை நல்லதுதான். இருவரும் குளத்தில் இருந்தபடியே தேனை சாப்பிட்டனர். அவர்களின் முகம் முழுவதும் தேன் ஒட்டி கொண்டிருந்தது. அதை பார்த்த குரங்கு, நீங்க இருவரும் இப்படித்தான் இருக்கீங்க, தேன் சாப்பிட வேணும்னா தேனீக்களிடம் கேட்டு பாருங்க என்றது. கருப்பன் சிந்தித்தான். அடுத்த நாள் கருப்பன் தேன்கூட்டின் கீழே நின்று, தேனீக்களே, நாங்கள் சாப்பிட சிறிது தேன் தர முடியுமா என்று கேட்டான். தேனீ ராணி வெளியே வந்து, நீங்கள் எப்போதும் திருடுகிறீர்கள், ஏன் நாங்கள் தர வேண்டும் என்று கேட்டாள். மொரட்டு வெட்கப்பட்டான். கருப்பன் சொன்னான், நாங்கள் உங்களுக்கு உதவுவோம், மரங்களை பாதுகாப்போம், பிற விலங்குகள் உங்கள் கூட்டை கிழிக்காமல் பார்த்துக்கொள்வோம் என்றான். தேனீக்கள் ஆலோசனை செய்தன. பிறகு ராணி சொன்னால், சரி, நீங்கள் நம்மை காப்பாற்றினால் நாங்கள் உங்களுக்கு தேன் தருவோம் என்றது.
அந்த நாளிலிருந்து கருப்பன் மற்றும் மொரட்டு நல்ல நண்பர்களாக மாறினர். அவர்கள் காட்டில் சுற்றி யாரும் தேன்கூட்டை சேதப்படுத்தாமல் பார்த்து கொண்டனர். ஒரு நாள் ஒரு நரி தேன்கூட்டை கிழிக்க முயன்றது. கருப்பன் உடனே ஓடி வந்து, இது எங்களோட நண்பர்கள் வீடு என்று கத்தினான். நரி பயந்து ஓடியது. தேனீக்கள் மகிழ்ச்சியுடன் கரடிகளுக்கு தேன் கொடுத்தன. மொரட்டு சிரித்து, இப்படி கேட்டா கிடைக்குது, திருட்டா எடுத்தா குத்துதான் கிடைக்கும் என்றான். அந்த காட்டில் இனி யாரும் தேனீக்களை தொந்தரவு செய்யவில்லை. கரடிகளும் தினமும் சிறிது தேன் சாப்பிட்டு மகிழ்ந்தனர். காட்டிலுள்ள மான், குரங்கு, முயல் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் கொண்டாட்டம் செய்தனர். கருப்பன் சிரித்து, நாம் திருடர்களா இருந்தோம், இப்போ நண்பர்களா மாறிட்டோம் என்றான். மொரட்டு சிரித்தான், தேனீக்கள் குத்தினது நம்மை நல்லவங்களா மாற்றிடுச்சு என்றான். அந்த காட்டில் அமைதியும் நகைச்சுவையும் நிறைந்த வாழ்க்கை தொடர்ந்தது. கதையின் நற்செய்தி: திருட்டால் கிடைப்பது தற்காலிகம், நண்பர்களாயிருந்து கேட்பது நிரந்தரம்.